ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னுடைய செகண்ட் ப்ரெக்னென்சி அதுவும் பிசிஓடி இருக்கும்போதே எப்படி நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்றத பற்றியும், என்னுடைய டயட்டில் நான் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத பற்றியும் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். என்னுடைய இந்த செகண்ட் ப்ரெக்னென்சிக்காக நான் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாமே ட்ரை பண்ணோம். பட் ஆனால் வந்து எனக்கு அதில் பாசிட்டிவான எந்த ரிசல்ட்டுமே வரலை. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அதுலேருந்து நான் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிக்க ஆரம்பித்தேன் எம்டி ஸ்டொமக்கில். நான் குடிக்கிறதும் இல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் மார்னிங்கில் இட்லி, தோசை இது மாதிரி வெரைட்டிஸை வந்து நான் அவாய்ட் பண்ணிவிட்டு, அதுக்கு பதிலாக ராகியோட கூழ் காய்ச்சி குடிக்கிறது. அதுக்கப்புறம் ராகியில் களி செஞ்சு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் ராகி தோசை, சப்பாத்தி சம்திங் இது மாதிரி ராகி வெரைட்டியை வந்து நான் காலைல கம்பல்சரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் டைமில் கண்டிப்பாக ஒரு கீரையை வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு நாள் வந்து ஒரு கீரை அது மாதிரி, அது கூடவே எக்கோட ஒயிட் இது மாதிரி வச்சு தான் நான் தினமும் சாப்பிடுவேன். ரைஸ் வந்து ரொம்பவே நான் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பதிலாக கீரையை வந்து அதிகமாக எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ரைஸை விடவும் அதிகமாக வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஹெல்த்துக்காக வேண்டி நான் அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்ருந்தேன். ஈவினிங்கில் டீ சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இருக்குது. பட் அதையுமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுனால பீட்ரூட்டும் கேரட்டும் ஜூஸ் போட்டு குடிப்பேன். அதில் வந்து நான் சுகர் வந்து ஆட் பண்ணவே மாட்டேன். வெறும் பீட்ரூட்டும் கேரட்டையும் மட்டும் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே தான் நான் எடுத்துப்பேன். நைட் டைம்லேயும் ரைஸ் எதுவும் எடுத்துக்காமல் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் வேக வச்சு அந்த வெஜிடபிள்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுற மாதிரி இருக்கும். அதுவும் கொஞ்சம் இயர்லியாகவே 7 o'clock அந்த மாதிரி டைம்லேயே சாப்பிட்டுட்டு நைட் டைம் மேபி சம்டைம்ஸ் பசிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஆப்பிள், பொமிக்ரானட் இது மாதிரி ஏதாவது எடுத்துப்பேன். சம்டைம்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டுமே கூட நைட்டில் எடுத்துகிட்டு அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். இல்லை அந்த சமயத்தில் கொண்டக்கடலை இது மாதிரி ஏதாவது பயிரை வேக வச்சு அது இல்லை சம்டைம்ஸ் அதையுமே சாலட் மாதிரி ஏதாவது ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் கட் பண்ணி போட்டு அப்படி சாப்பிட்றது. இப்படி தான் வந்து நான் டயட் ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணேன். ஸ்டார்டிங்கில் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு என்னமோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா நான் நைட் டைமில் ரைஸ் சாப்பிட்றது, ஆஃப்டர்நூன் ரைஸ் சாப்பிட்றது, காலையில் டிஃபன் சாப்பிட்றது, இப்படி தான் ரொட்டீனாக என்னோடய லைஃப் போயிட்டுருந்தது. திடீர்னு டயட்டுன்னு சொல்லிட்டு வெறும் இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் இந்த கீரை இது மாதிரி சாப்பிட்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஹெல்த் நமக்கு நல்லா ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு எய்மோடவும், இன்னொரு பாப்பா வேணும் அப்படின்ற ஒரு எய்மோடையுமே நான் தொடர்ந்து வந்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ணேன். இன்னும் சொல்லப்போனால் என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு கூட நான் இவ்வளவு தூரம் வந்து மெனக்கெட்டு டயட்லலாம் கூட இருந்தது கிடையாது. இந்த டயட் கூடவே நான் வந்து கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இந்த 3மே பொடி பண்ண ஒரு பொடி வந்து தண்ணியில் கலந்து ஒரு நாளைக்கு 1 டைம் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்ருந்தேன். பட் வந்து அது நான் ரெகுலராக குடிக்கல. ரெகுலரானா ஒரு 15 டேஸ் நான் அந்த மாதிரி குடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நாள் தள்ளி போய் மென்சஸும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த மந்த்து தான் வந்து எனக்கு பாப்பா வந்து நின்றுடுச்சு. நான் எப்போ செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 30 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4-5 டேஸ் எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஆகும்போது நான் 35th டே மார்னிங் செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு செகண்ட் பேபி கன்ஃபார்ம் ஆனாங்க. ஸோ வந்து நான் இப்படி இந்த டயட் வந்து எனக்கு கண்டிப்பாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்களுக்குமே என்ன மாதிரி பேபி இருக்கணும் அப்படின்றது என்னோடய விஷ். ஸோ வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். கண்டிப்பாக வந்து இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய லைஃப்பில் எனக்கு நடந்த அந்த பாசிபிலிட்டிஸ் உங்களுக்குமே நடக்கணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு நான் பண்ணுவேன்.
என்னடா நமக்கு பிசிஓடி இருக்கே, நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களோட டயட்டையும் லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கிட்டோன்னா கண்டிப்பாக உங்களாலேயுமே ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு டயட்டில் இருந்தாலே போதுமானது. கண்டிப்பாக நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். கண்டிப்பாக ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணும்போது நம்மளாலேயுமே ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்களும் டயட் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்னுடைய விஷஸ்.